நண்பர்களே, அரசின் கொள்கைகளும் முடிவுகளும் தேசம் முதன்மை என்ற எண்ணத்துடன் எவ்வாறு செயல்படுகின்றது, அதற்கான ஒரு உதாரணம் நம்முடைய பழங்குடியினர் வாழும் பகுதிகள். இன்று நான் பிலாசபி எல்லாம் பேசப்போவதில்லை. என்னவெல்லாம் நடந்தது என்பதை யதார்த்தமாக சொல்கிறேன். அதனால் நமக்கு வேலை எவ்வாறு நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். நான் பழங்குடியினர் பகுதிகளை பற்றி பேசுகிறேன். இந்தியாவில் 10 கோடிக்கும் அதிகமான பழங்குடியினர் மக்கள் தொகை உள்ளது. அதாவது ஒரு மிகப்பெரிய சமூகத்தை பற்றிய பேசு பொருள் இது. நம் அனைவருக்கும் இது தெரியும். பல தசாப்தங்களாக மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் அங்கே தங்களுடைய கூடாரத்தை விரித்துக் கொண்டு ஆதிக்கம் செலுத்தி வருகின்றார்கள். 21ஆம் நூற்றாண்டில் கூட இந்த தீவிரவாதிகள் எந்த ஒரு அடிப்படை வசதியும் அங்கே கொண்டு சேர்க்க விடவில்லை. ஒரு அரசினுடைய வாகனம் கூட அங்கே செல்ல முடியாது. அப்படி சென்றால் துப்பாக்கி குண்டுகள் வந்து விழுந்தன. பல அரசுகள் வந்தன போயின, பல தலைமுறைகள் கடந்துவிட்டன. ஆனால் என்ன தோன்றியது என்றால், இந்த வன்முறையினுடைய துயரம் அப்படியே தான் இருக்கும் என்று தோன்றியது. உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? 2004 முதல் 2014 வரையிலான அந்த 10 ஆண்டுகளை கணக்கிலிட்டு கூறுகின்றேன். 2004 2014க்கு பிறகு மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளால் 17,000த்திற்கும் மேற்பட்ட வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்தன. 17,000. அதில் ஏறக்குறைய 7,000த்திற்கும் மேற்பட்ட உயிர்களை இழந்துவிட்டோம். நண்பர்களே, இது உங்களுக்கு ஒரு வரி செய்தியாக இருக்கலாம், அல்லது தொலைக்காட்சியில் ஒரு அரை மணி நேர விவாதமாக கூட இருக்கலாம். மாவோயிஸ்ட் தீவிரவாத முடிவுக்கு வந்துவிட்டது என்று கூறலாம். ஆனால் அந்த விஷயங்கள் அவ்வளவு எளிதாக நடைபெறவில்லை. அதற்கு பின்னால் நடந்த உழைப்பு மிகப்பெரியது என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இதையும் குறிப்பாக கூற விரும்புகிறேன். இதில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது, இப்பொழுதெல்லாம் சிலர் அரசியலமைப்பு புத்தகத்தை தூக்கி காட்டுகிறார்கள் அல்லவா? இவர்கள் ஆட்சியில் இருந்தபோது நக்சல் பாதிக்கப்பட்ட பகுதிகள் எல்லாம் அரசியல் அமைப்பு என்ற பெயரை சொன்னாலே துப்பாக்கி குண்டுகள் வந்து விழுந்தன. அப்பொழுதெல்லாம் இவர்கள் சும்மாதானே இருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய கைகளில் அரசியல் அமைப்பு தென்படவில்லை. அவர்களின் கைகளெல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தன. அந்த கொடுமையான சூழ்நிலையில் காங்கிரசிற்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. நண்பர்களை, 2014 பிறகு மொத்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக தேசிய உணர்வோடு நாம் முன்னேறி இருக்கிறோம். நாம் புறப்பட்டு விட்டோம். நாம் பேசிக் கொண்டிருக்கவில்லை. நாம் தற்பெருமை காட்டவில்லை. செயல்பாடுகளில் காட்டுவது அவசியமான. நாம் ஒரு உறுதி பூண்டோம். இந்த நக்சல்வாதிகளை, மாவோயிஸ்டுகளை வேரோடு நாம் ஒழித்து காட்ட வேண்டும் என்று. இன்று இந்த தேசம் முழுவதும் அதன் விளைவுகளை கண்டுகொண்டிருக்கிறது. இன்று மாவோயிஸ்ட் தீவிரவாதம் தன்னுடைய கடைசி காலத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, பல நேரங்களில் கடைசியில் பெறும் வெற்றியானது மிக பெரியதாக உதாகரமாக தெரியும்.
அதன் பின்னால் இருந்த உழைப்பை பற்றி கவனிக்க மாட்டோம். ரிப்பப்ளிக் டிவியினுடைய பார்வையாளர்களுக்கு குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, நக்சல் பாதிப்புள்ள பகுதிகளில் பகல் நேரத்தில் கூட வெளியே நடமாடுவதற்கு சாதாரண மக்கள் பயந்தார்கள், பயத்தில் வாடினார்கள். எங்கே கடத்தி விடுவார்களோ என்ற பயம், இருக்கும் பணத்தை வசூலித்து விடுவார்களோ என்ற பயம், கையில் இருப்பதையெல்லாம் சுருட்டி விடுவார்களோ என்ற பயம், இப்படி பயம் இருந்தது. இங்கே எல்லாம் வளர்ச்சி பற்றி பேசுவதற்கு கூட முடியவில்லை. எல்லாமே சாத்தியமற்றதாக இருந்தது. அந்த பகுதிகளிலெல்லாம் வளர்ச்சியை கொண்டுவதற்காக உறுதியாக நாம் முன்னேறிக்கிறோம். அங்கெல்லாம் கடந்த 12 ஆண்டுகளில் நம்முடைய அரசாங்கம் 12,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகளை அமைத்திருக்கிறோம். இதுபோல பலமுறை சாலை அமைப்பதற்காக இயந்திரங்கள், சாமான்கள் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டால் அங்கெல்லாம் தீயிட்டு கொளுத்தி விடுவார்கள். நாம் பார்த்திருக்கிறோம். ஒப்பந்தக்காரர்கள் விரட்டி எடுக்கப்படுவார்கள். ஒரு 25 பேர் வேலை செய்ய வேண்டும் என்றால் 200 போலீஸ்காரர்கள் பாதுகாப்பில் ஈடுபட வேண்டும். இது அத்தனையும் அவர்கள் ஏன் செய்தார்கள் என்ற திட்டம் நமக்கு தெரியும். நண்பர்களே, 9,500க்கும் மேற்பட்ட மொபைல் கோபுரங்கள் அமைக்கப்பட்டன. அவற்றையும் எல்லாம் சேதப்படுத்தினார்கள் அவர்கள். எப்பொழுதும் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். சுமார் 45,000 கிராமங்களுக்கு மொபைல் கனெக்டிவிட்டி வழங்கப்பட்டிருக்கிறது. நக்சலிசம் பாதித்த மாவட்டங்களிலே 1,800க்கும் மேற்பட்ட வங்கி கிளைகள் துவக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 75,000 வங்கி பிரதிநிதிகள் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 6,000 புதிய தபால் நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. வெறுமனே வெடிகுண்டு, துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களினுடைய உதவியோடு நாம் அங்கே இறங்கவில்லை. நண்பர்களே, மக்களுடைய இதயங்களை வெல்வதற்காக இறைவன் நமக்கு அத்தனை ஆற்றலையும் கொடுத்த அத்தனை ஆற்றலையும் நாம் செலவிட்டிருக்கிறோம். நண்பர்களே, நாம் உறுதியான எண்ணங்களோடு நக்சல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுடைய நம்பிக்கைகள், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற சென்றிருக்கிறோம். ஒரு பிரபலமான நக்சலை, அவர் மீது கோடிக்கணக்கான ரூபாய் அவருடைய தலைக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த நக்சலைட்டினுடைய தாயரிடம் நாங்கள் முதலில் ரேஷன் கார்டை கொண்டு சென்ற போது, நீங்கள் எல்லாம் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள், இதுவரைக்கும் அந்த பயங்கரவாதி தன்னுடைய தாய்க்கு ரேஷன் கார்டு கூட வாங்கி கொடுக்கவில்லை. இது போன்று பல சம்பவங்கள். இதையெல்லாம் கண்டு நான் அதிர்ச்சியுற்று விட்டேன். அப்போது அரசாங்கம் சும்மா இருந்தது. அவர்களுக்கு அந்த நேரத்தில் அரசியலமைப்பு சட்டம் கண்ணுக்கெல்லாம் தெரியவில்லை. ஆனால் இந்த அனைத்து முயற்சிகளின் விளைவாக பொதுமக்களுடைய நம்பிக்கைகளுடைய புதிய சகாப்தம் பிறந்திருக்கிறது என்று நீங்களே பார்க்கின்றீர்கள். பஸ்தர் போன்ற பகுதிகளில் இப்போது வெடிகுண்டுகளோ தோட்டாக்களோ இல்லை, பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் தான் களை கட்டி கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த பஸ்தர் ஒலிம்பிக்ஸின் 2 எடிஷன்ஸ் முடிந்துவிட்டன. முதல் முறை 1.5 லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்கள், 2வது முறை சுமார் 4 லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் பஸ்தர் ஒலிம்பிக்கில் பங்கேற்றார்கள். அதாவது எங்கேயெல்லாம் ஒரு காலத்தில் பயங்கரவாதம் இருந்ததோ அங்கே திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கின்றது, விளையாட்டுக்கள் செழிப்பாக வளர்கின்றது. நண்பர்களே, இந்த 12 ஆண்டுகால சேவை காலத்தின் மற்றொரு சாதனை ஒன்று உண்டு என்றால் அது அவநம்பிக்கையிலிருந்து வெளிப்பட்டு நம்பிக்கை மற்றும் எதிர்கால கனவுகள் நிறைந்த பாரதத்தை உருவாக்குவதுதான்.
நண்பர்களே, நக்சலிசம் என்பது எங்கோ ஒரு மூலையில் இருக்கலாம். ஆனால் அதன் பாதிப்புகளின் வலி இந்தியாவின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் எதிரொலிக்கிறது. நக்சலிசம் ஒழியத் தொடங்கும் பொழுது அந்த பகுதிகளில் மட்டுமல்ல, இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியிலும் நம்பிக்கை துளிர்க்கத் தொடங்கியிருக்கிறது. 2014 முன் 10 ஆண்டுகளில் நடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது மக்களுக்கு மிகப்பெரிய கோபமானது அவர்களுடைய நிர்வாகம் பற்றியதாக மட்டும் இல்லை. அப்போது நாட்டினுடைய விரக்தி என்பது அதைவிடவும் அதிகமான இடங்களில் இருந்தது. நாடு நம்பிக்கையை இழந்திருந்தது. இனி எதுவும் செய்ய முடியாது என்றுதான் மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். நண்பர்களே, கடந்த 12 ஆண்டுகளில் நமது தேசம் அந்த விரக்தியை நம்பிக்கையாக மாற்றியிருக்கின்றது. அதற்காகத்தான் நான் மன நிறைவு கொள்கிறேன். இன்று ஒவ்வொருவருக்கும் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்தால் இது எல்லாம் சாத்தியமே என்ற எண்ணம் தோன்றுகிறது. இது எந்த காலகட்டத்திலும் நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, முடியவே முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இன்று இது நடந்தே தீரும் என்ற நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். இன்று பாரதத்தின் உண்மையான வெற்றி மற்றும் அதனுடைய உண்மையான பவர், அப்படி ஒரு மாற்றத்திற்கு நாம் வந்துவிட்டோம். சவால்கள் இன்னும் நிறைந்து கொண்டே இருக்கின்றன. எப்போதும் அவை இருந்து கொண்டுதான் இருக்கும். சவால்கள் பலவிதமான வேடங்களில் வரலாம். அவை புதிய புதிய அவதாரங்களில் நம் முன்னே வரலாம். வரட்டுமே. எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, அந்த சவால்களுடன் நாம் போரிடுவோம், வெற்றியும் பெறுவோம். ஆனால் இது சாத்தியம், இதை நாங்கள் செய்து முடிப்போம் என்ற இந்த மனநிலையோடு நாடு முன்னேறும் போதுதான் நம்முடைய கனவுகள் நினைவாகும். நண்பர்களே, நான் பாரதத்தின் 100க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பிளாக்குகள் பற்றி இங்கே பேச விரும்புகிறேன். இவையெல்லாம் வளர்ச்சியினுடைய ஒவ்வொரு பாராமீட்டரிலும் பின்தங்கி இருக்கின்றன. முந்தைய அரசாங்கம் இவை மீது பின்தங்கியவை என்ற முத்திரையை குத்தி வைத்திருந்தது. இவையெல்லாம் பின்தங்கிய பகுதிகள் என்று சொல்லி வந்தார்கள். நாங்கள் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பகுதியை பின்தங்கிய நிலையிலிருந்து, அவநம்பிக்கையிலிருந்து வெளியிலே கொண்டு வந்து வளர்ச்சியின் மீதான ஏக்கத்திற்கு தூண்டினோம். முதலில் அதன் மீது ஒரு அடையாளத்தை நாங்கள் மாற்றினோம். அவை ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்று குறிப்பிடப்பட்டன. அவை ஆஸ்பிரேஷனல் பிளாக்குகள் என்று அழைத்தோம். அதற்கான திட்டங்களை உருவாக்கி அரசாங்கம் வளர்ச்சியின் ஒவ்வொரு அளவுகோலிலும் மிக மிக குறிப்பான பணிகளை செய்ய தொடங்கியது. இந்த மாவட்டத்தில் இந்த 3 அம்சங்கள் உள்ளன, அதில் இதை முன்னேற்றுங்கள், முதலில் இதிலிருந்து வெளியே வாருங்கள் என்று தெளிவான கவனத்தோடு பணிகளை செய்தோம். இன்று இந்த ஆஸ்பிரேஷனல் மாவட்டங்களும் பிளாக்குகளும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் முன்னெடுத்து செல்லும் பணிகளை செய்து வருகின்றன. முன்பெல்லாம் வளர்ச்சியை பின்னோக்கி இழுத்து கொண்டிருந்தாக சொன்னார்கள். இந்த ஆஸ்பிரேஷனல் மாவட்டங்களில் மிகப்பெரிய மக்கள் தொகை ஏழ்மையிலும் பற்றாக்குறையிலும் இருந்தார்கள். கடந்த சில ஆண்டுகளில் 25 கோடி ஏழை மக்கள் வறுமையை தாண்டி வெளியே வந்திருக்கிறார்கள். இதில் இந்த ஆஸ்பிரேஷனல் மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. நண்பர்களே, ஒரு பக்கம் நாட்டின் மிகப்பெரிய பகுதி மிகப்பெரிய கனவுகளை கொண்டது என்றால், மறுபக்கம் எப்பொழுதும் எதிர்ப்பு, ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் என்பதையே வாழ்க்கை தாரக மந்திரமாக கொண்ட ஒரு அரசியல் கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டமானது
கிரானிக் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், நாள்பட்ட அதிருப்தியில் ஊறிப்போயிருக்கிறது. இன்று நான் ரிப்பப்ளிக் டிவியினுடைய நேயர்களுக்கு இந்த கூட்டத்தினுடைய அறிகுறிகளை பற்றி சொல்லப் போகிறேன். அதன் குறிகளை அறிந்தால் நான் எதை சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிந்துவிடும். எளிமையாக இவர்களை நீங்கள் அடையாளம் காணலாம். எப்படி என்றால், ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இவர்கள் அடிக்கடி சொல்வதை நீங்கள் கேட்கலாம். அடடா, அங்கே 24 மணி நேரம் மின்சாரம் கிடைக்கிறது, இங்கே ஏன் கிடைக்கவில்லை? ஆனால் அடுத்த நாளே இவர்கள் எல்லாம் அணைகள், சோலார் பூங்காக்கள், அனல் மின் நிலையம், அணுமின் நிலையம் அமைப்பதை எதிர்த்தெல்லாம் தப்பான தாளங்களோடு போராட்டத்திற்கு வந்து விடுவார்கள். அதாவது ஒரு நாள் மின்சாரம் ஏன் இல்லை என்று கேட்பார்கள், அடுத்த நாள் ஏன் ஹைட்ரோ பவர் அணை கட்டுகிறாய் என்று எதிர்ப்பார்கள். இந்த கூட்டம்தான், இவர்கள்தான் ஒரு காலத்தில் கனிமங்களை எடுப்பதை எதிர்த்தார்கள். ஆனால் இன்று பாரதத்தின் அரிய வகை கனிமங்கள் சப்ளை செயின் எங்கே எங்கே என்கிறார்கள். மற்ற நாடுகளைப் போல பாரதத்திலே ஏன் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான ஈகோ சிஸ்டம் இல்லை என்கிறார்கள். இவர்களே தான் ஒரு காலத்தில் டேட்டாவா ஆட்டாவா என்று விவாதம் நடத்தி கொண்டிருந்தார்கள். டேட்டா ஆட்டா, ஆட்டா டேட்டா என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பெரிய வேடிக்கை தான். என்று அதே கூட்டம் வருகிறது. மோடிஜி சொல்லுங்கள், ஏஐயில் என்ன செய்திருக்கிறீங்க என்று கேட்கிறார்கள். பாருங்கள், ஒரே மூச்சிலே வேடிக்கை என்னவென்றால், ஏஐயில் இது நடந்திருக்க வேண்டும், அது நடந்திருக்க வேண்டும், ஏன் நடக்கவில்லை என்று கேட்பார்கள். ஆனால் அடுத்த மூச்சிலை ஏன் இந்த டேட்டா சென்டரை உருவாக்குகிறாய், ஏன் இந்த செமிகண்டக்டர் பிளாட்டை உருவாக்குகிறாய் என்று எதிர்ப்பார்கள். பிறகு 100 தீமைகளை அடுக்கிக் கொண்டே மணிக்கணக்கில் சோசியல் மீடியாவில், டிவி விவாதங்களில், செய்தித்தாள்களில் நிரப்பி கொட்டுவார்கள். நண்பர்களே, இந்த மாதிரியான மக்கள் ஊழலை பற்றி உலகளாவிய குறியீடுகளை தூக்கி கொண்டு வந்து பாரதத்தை குற்றவாளி கூண்டில் ஏற்றி நிறுத்துவார்கள். இவர்களின் ஈகோசிஸ்டம் ஊடகங்களும் இதை 24 மணி நேரம் பிரதிபடுத்தி காட்டுவார்கள். ஆனால் நாம் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் முதலில் சத்தம் போடுவது இவர்கள்தான். வந்து கடுமையாக சத்தம் போடுவார்கள். இதெல்லாம் தப்பாக நடக்கிறது, இன்னார் போய்விட்டார், இன்னார் கைது செய்யப்படுகிறார், ரெய்டு நடத்துகிறார்கள், விசாரணை நடத்துகிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், இப்படி இல்லை அப்படி இல்லை என்று கேள்வி எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கவில்லை, இது ஏன் இப்போது நடக்கிறது, அப்பொழுது ஏன் நடக்கவில்லை, இதனால் ஏன் நடக்கிறது, அப்பொழுது ஏன் நடக்கவில்லை, இப்படித்தான் விளையாடுவார்கள். நண்பர்களே, இவர்களுடைய நடத்தையை புரிந்து கொள்வது நாட்டிற்கு மிக அவசியம். குறிப்பாக நம் நாட்டு இளைஞர்கள் இவர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். நம்முடைய ஜென்சி தலைமுறையினர் மிக விரைவாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். சீக்கிரம் புரிந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் சூரியவம்சி வந்து விடுவார். அவர் வேகமான கதியிலே தெளிவாக புரிய வைப்பார். ஒரு பக்கம் நாட்டினுடைய இராணுவத்திற்கு தேவையான சுதந்திரம் இல்லை, ஆயுதங்கள் கிடைக்கவில்லை என்றெல்லாம் இவர்கள் சொல்வார்கள். ஆனால் உடனே வந்து சொல்வார்கள், இதை ஏன் வாங்கினீர்கள் என்பார். உலக அரங்கிலே இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை பற்றி கேள்வி எழுப்புவார்கள். ஆனால் இந்தியா தன்னுடைய வெளியுறவு கொள்கைக்காகவோ பாதுகாப்புக்காகவோ ஏதேனும் உள்கட்டமைப்பு வசதிகளை செய்தால் உலக அரங்கு முழுவதும் பாரதத்தினுடைய வெளியுறவு கொள்கையை கிண்டல் செய்வார்கள். ஆனால் இந்தியா
தன்னுடைய கொள்கைக்காகவோ பாதுகாப்புக்காகவோ இதன் உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க தொடங்கினால் உடனே இவர்கள் மேளம் அடித்துக் கொண்டு கூச்சலிடத் தொடங்கிடுவார்கள். நண்பர்களே, இன்று பாரதம் மிக முக்கியமான காலகட்டத்தில் உள்ளது. இந்த நேரத்தில் இத்தகைய நபர்களை அடையாளம் காண வேண்டும். அவர்களின் தவறான குதர்க்கமான வாதங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக இன்று நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸில் இப்படிப்பட்ட நபர்கள்தான் ஆதிக்கம் செலுத்துகின்றார்கள். காங்கிரஸ் கட்சி எப்போதாவது தேசமே முதன்மை என்ற பேசும் என்பது ஒரு பொய்யான கனவாகி போய்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஒரு நபர் நோயிலிருந்து குணமடைகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நபர் மட்டும் நோயிலிருந்து விடுபடுவதில்லை. மாறாக அந்த மொத்த குடும்பமுமே நலம் பெறுகின்றது. அதுபோலத்தான் ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் அல்லது ஒரு மகள் ஏதேனும் ஒரு சாதனையை செய்கிறார்கள் என்றால் அந்த ஒரு நபர் மட்டும் சாதனை படைப்பதில்லை. அந்த முழு குடும்பமுமே சாதனையால் உணர்வால் உயர்கின்றது. அவர்களுடைய நம்பிக்கை மாறுகின்றது. அதுபோலத்தான் ஒருவர் வறுமையிலிருந்து வெளியே வரும் பொழுது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நாட்டிற்கும் நன்மை கிடைக்கின்றது. ₹25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். புதிய நடுத்தர வர்க்கத்தில் நியோ மிடில் கிளாஸில் இணைந்திருக்கிறார்கள் என்றால் அதன் பலன் அந்தந்த குடும்பங்கள் மட்டும் கிடைப்பதில்லை. நடுத்தர குடும்பமான மிடில் கிளாஸுக்கும் கிடைக்கிறது. ஏனென்றால் இவர்கள்தான் பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய புதிய கன்சியூமர்கள். இதனால் இறுதியில் நடுத்தர வர்க்கத்திற்கு புதிய வாய்ப்புகள் உருவாகின்றன. அதாவது வறுமையை குறைப்பது என்பது வெறும் நலத்திட்டம் மட்டுமே அல்ல. அது வாய்ப்புகளை விரிவாக்கும் ஒரு புதிய முறை, புதிய கனவுகளுக்கான உந்து சக்தி. நண்பர்களே, கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உருவான இந்த மிகப்பெரிய நடுத்தர வர்க்கம் நியோ மிடில் கிளாஸ் அரசின் மிகப்பெரிய முன்னுரிமையாக இருந்து வருகின்றது. நடுத்தர வர்க்கத்தின் வாழ்க்கையை எளிதாக்க ஈஸ் ஆஃப் லிவிங் அரசு ஒவ்வொரு நிலையும் பணியாற்றி வருகிறது. உதாரணமாக, சொந்தமாக வீடு வாங்கும் ஒரு கனவு. ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்திற்கும் சொந்த வீடு இருக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் அவர்கள் மனதில் இருக்கும். 2014 ஒரு குடும்பம் வீடு வாங்க விரும்பினால் ஹோம் லோன் இரட்டை விகித வட்டி விகிதத்தில் இருந்தது. ஆனால் இன்று எந்த ஒரு வங்கியிலும் ஹோம் லோன் 7-8% வட்டியிலேயே கிடைக்கின்றது. முன்பெல்லாம் கடன் வாங்குவது என்பது போரில் வெற்றி பெறுவதைப் போல இருந்தது. போரில் வெற்றி பெற எத்தனை கடினமாக உழைக்க வேண்டுமோ என்னமோ அவ்வளவு சிரமப்பட வேண்டியது. இன்று அது வீட்டில் இருந்தபடியே சாத்தியமாகி இருக்கிறது. நான் இங்கே ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். டெல்லி NCR பகுதியில் வசிப்பவர்களுக்கு தெரியும், நகரத்திலே நடுத்தர மிடில் கிளாஸ் வர்க்கத்தின் ஆயிரக்கணக்கான வீடுகள் எப்படி பாதியிலேயே நின்று போயிருந்தன என்று. மக்கள் தங்களுடைய வாழ்நாள் சேமிப்பை எல்லாம் பில்டரிடம் சேர்த்து கொடுத்து விட்டார்கள். அந்த பில்டரும் அழகான துண்டு பிரசுரங்கள் எல்லாம் காட்டி கனவுகளை காட்டி விட்டார்கள். வாடகை வீட்டில் வசிக்கும் மக்களுக்கு வாடகை கொடுக்க வேண்டும், வீடு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தால் அதுவும் கிடைப்பதில்லை, கட்டப்படுவதும் இல்லை. இது மிகவும் மோசமான சூழலாக இருந்தது. இந்த பாதியிலே நின்ற வீடுகளை கட்டு முடிக்க நாங்கள் 25,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதியை உருவாக்கி கொடுத்தோம். பல ஆண்டுகளாக தேங்கி கிடந்த சுமார் 60,000 வீடுகள் நாட்டில் கட்டி முடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை உங்களுக்கு இது மகிழ்ச்சியை தரும். நண்பர்களே,
தினசரி வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமானது ஒரு விஷயம். நம்முடைய போக்குவரத்து ரொம்ப அவசியமானது. போக்குவரத்து மற்றும் இணைப்பு, கனெக்டிவிட்டி. இன்று சோசியல் மீடியாவை பாருங்கள். உலகம் முழுவதிலும் இருந்து இந்தியாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் எல்லாம் நம்முடைய மெட்ரோ ரயில் கட்டமைப்பை பார்த்து வியந்து போகிறார்கள். நண்பர்களை, 2014ஆம் ஆண்டில் சுமார் 28 லட்சம் பேர் தினமும் மெட்ரோவில் பயணம் செய்து வந்தார்கள். இன்று சுமார் 1,28 லட்சம் பேர் தினமும் மெட்ரோவில் பயணம் செய்கிறார்கள். இப்போதெல்லாம் வந்தே பாரத், நமோ பாரத், அம்ருத் பாரத் போன்ற அதிவேக ரயில்கள் நாட்டை இணைக்கின்றன. நல்ல சாலைகள் மற்றும் உயர்தர நெடுஞ்சாலைகளால் நேரம் மிச்சமாகின்றது. மட்டுமின்றி வாகன பராமரிப்பு செலவும் குறைந்திருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளில் விமான நிலையங்களில் எண்ணிக்கை எல்லாம் இரட்டிப்பாயிருக்கிறது. இதனால் பல சின்ன சின்ன நகரங்களில் உள்ள நடுத்தர வர்க்கத்தினரும் முதல் முறையாக விமான பயணம் செய்யும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். நண்பர்களே, கடந்த 12 ஆண்டுகளில் மிடில் கிளாஸ் வருமானத்தோடு சேர்ந்து சேமிப்பும் உயர்ந்ததாக இருக்கிறது. 2013-14ஆம் ஆண்டில் சுமார் 2 லட்சம் ரூபாய் வரை வருமானம் இருந்தாலே வரி விதிக்கப்பட்டது, இன்கம் டாக்ஸ். இது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த வரியை நடுத்தர வர்க்கத்தினர் தொடர்ந்து செலுத்தி வருகிறார்கள். இன்று 12 லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு இன்கம் டாக்ஸ் இல்லை. அதாவது டாக்ஸ் ஃப்ரீ இன்கம் பல மடங்கு அதிகரித்து உள்ளது. நண்பர்களே, ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களாலும் மிடில் கிளாஸ் வர்க்கத்தினுடைய பெரும் வசதி கிடைத்திருக்கின்றது. வரி கணக்கு தாக்கல் செய்யும் பொழுது நேரம் மற்றும் செலவு மிச்சமாகிறது. ஏனெனில் இது மிகவும் எளிமையாக்கப்பட்டது. வீட்டில் இருந்தபடியே ஐடிஆர் தாக்கல் செய்ய முடியும். வரி தொடர்பான ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது ஃபேஸ்லெஸ் முறையில் தீர்க்கப்படலாம். நண்பர்களே, நடுத்தர குடும்பங்களில் நீரிழிவு அல்லது டயபெட்டிஸ், வாழ்க்கை முறை சார்ந்த நோய்களுக்கான சிகிச்சைக்காக பெரிய அளவில் செலவாகிறது. ஜன் ஔஷதி மையங்களின் மூலமாக இத்தகைய மருந்துகள் 80% தள்ளுபடியில் கிடைக்கின்றன. முன்பெல்லாம் உங்களுக்கு 1000 ரூபாய் செலவான இடத்திலே இன்று 200 ரூபாயிலே வேலை முடிகின்றது. இதனால் 800 ரூபாய் மிச்சமாகிறது. இதன் மூலம் கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் சுமார் 40,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டிருக்கின்றது. நடுத்தர வர்க்கத்தினுடைய பட்ஜெட்டில் ஒரு மிக பெரிய பங்கு முதியவர்களுடைய சிகிச்சைக்காக செலவிடப்படுகின்றது. இன்று 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுடைய சிகிச்சைக்காக ஒவ்வொரு குடிமகனுக்கும் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச சிகிச்சை கிடைக்கின்றது. நண்பர்களே, ஒரு இயல்பு என்னவென்றால், சலுகைகள் தொடர்ந்து கிடைக்கும் பொழுது மனிதர்கள் தாங்கள் அனுபவித்த பழைய துன்பங்களை மறந்தே போய்விடுகிறார்கள். முன்பெல்லாம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரி செலுத்தி வந்தீர்கள். இப்போது 12 லட்சம் வரை வரி கட்ட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நான் இதை குறிப்பிடும் பொழுதுதானே கை தட்டுகிறீர்கள். ஆனால் பேருந்திலோ ரயிலிலோ கொஞ்ச நேரம் சிக்கல் ஏற்பட்டாலும் உடனே ஏகப்பட்ட திட்டுகள் வர தொடங்கி இருக்கின்றன. இந்த மிடில் கிளாஸ் வர்க்கம் தான் அதிகமாக சொல்கிறார்கள். நண்பர்களே, நான் முன்னே சொன்னது போலவே மனிதர்கள் பழைய கஷ்டங்களை மறந்து விடுகின்றார்கள். இன்று உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் பாஸ்போர்ட் தொடர்பான பிரச்சனைகள் நினைவில் இருக்காது. முன்பு டிரைவிங் லைசன்ஸ் பெறுவது எத்தனை கஷ்டமான விஷயமாக இருந்தது. பாஸ்போர்ட் வாங்க எத்தனை பாடுபட வேண்டியிருந்தது. எத்தனையெல்லாம் படாத பாடுபட வேண்டியிருந்தது. இன்று டிரைவிங் லைசன்ஸ் பெறுவது என்பது எளிமையாகிவிட்டது.
அதே போல தற்கால் முறையில் பாஸ்போர்ட்டும் சரியாக 3 நாட்களில் கிடைக்கின்றது. நண்பர்களே, எங்களுடைய அரசாங்கம் செயல்படும் விதமானது நாட்டு மக்களுடைய எதிர்கால கனவுகளை மிகவும் அதிகரித்திருக்கின்றது என்பது தெரியும். ஒரு வேலை முடிந்ததும் மக்களின் தேவை அங்கேயே நின்று விடுவதில்லை. அவர்கள் அதைவிட அடுத்த சிறந்த வேலையை எதிர்பார்க்கிறார்கள், அதைவிட மேம்பட்ட வசதிகளை எதிர்பார்க்கிறார்கள். முன்பு எல்லாம் புதிய சாலை வேண்டும் என்று கேட்டவர்கள் சாலை அமைக்கப்பட்ட பிறகு மெட்ரோ எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். முன்பு ரயில் சரியான நேரத்தில் வர வேண்டும், ரயிலில் உட்கார சுத்தமான இடம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. இன்று என்ன டிமாண்ட்? எங்கள் வழித்தடத்தில் ஏன் வந்தே பாரத் ரயில் இயங்கவில்லை என்று கேட்கிறார். நண்பர்களே, சிலருக்கு இது அதிருப்தி என்று தோணலாம். ஆனால் இதுதான் எதிர்கால கனவு, அபிலாஷை. நம் நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்களுக்கு ஏதோ ஒன்று சரியாக இல்லை என்றே கோளாறாகவே இருப்பதாக தோன்றுகின்றது. ஆனால் மக்கள் கடைசியில் யாரிடம் இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் முன்வைப்பார்கள்? யார் வேலை செய்கிறார்களோ அவர்களிடம்தானே சொல்வார்கள். சாதாரண மக்கள் மட்டுமல்ல, இந்த காங்கிரஸ் கட்சி கூட மோடிஜி இது ஆக வேண்டும், மோடிஜி இது நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, செய்வதால் தானே அவர்களால் இதை சொல்கிறார்கள். நண்பர்களே, கனவுகள் நனவாகும் என்று மக்கள் நம்பும் இடத்தில்தான் எதிர்கால கனவுகள் பிறக்கின்றன. பாரதத்தினுடைய இளைஞர்கள், ஏழைகள் மற்றும் மிடில் கிளாஸ் வர்க்கத்தினுடைய எதிர்கால கனவு இதுதான். இன்று பாரதிய ஜனதா என்டிஏ அரசாங்கத்தினுடைய ஆற்றலாக இதுவே இருக்கின்றது.